ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கில் அரே லிஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய வேஸில் வந்து இட்டரேட் பண்ணலாம். அதில் 2 வேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட்டரேட்டர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து லிஸ்ட் இட்டரேட்டர் யூஸ் பண்ணுறது. இப்போ போத் லிஸ்ட் இட்டரேட்டர் வந்து ஒயில் லூப்பை வச்சு ஒர்க் ஆகும். இட்டரேட்டரில் வந்து டூ மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹேஷ் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். இந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இட்டரேட் பண்ணுவோம். இப்போ இட்டரேட்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் வந்து இது எல்லா கலெக்ஷனுக்கும் ஒர்க் ஆகும். அதே போல் நீங்கள் ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும்னா இது வந்து கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன் ப்ரிவென்ட் பண்ணும். பட் கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதோட இண்டெக்ஸை வச்சு நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. அதே போல ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஃபைன். அந்த அதர் ஹேண்ட் வந்து லிஸ்ட் இட்டரேட்டர் இருக்கு. இந்த லிஸ்ட் இட்டரேட்டரோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க போத் டைரக்ஷன்ல வந்து நீங்க ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன், போத் டைரக்ஷன்ல நீங்க எலமெண்ட்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஃபைன். அது இதோட நீங்க ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறப்ப வந்து நீங்க எலமெண்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து என்னோட அட்வான்டேஜ். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் இட்டரேட்டர் வந்து ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் த அரே லிஸ்ட். நீங்க மற்ற கலெக்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இட்டரேட்டர் இஸ் பெட்டர் கம்பேர்ட் டு லிஸ்ட் இட்டரேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னா யூ கேன் சூஸ் இட்டரேட்டர். போத் டைரக்ஷன்ல வந்து நீங்க எலமெண்ட்ஸ் ஐட்ரேட் பண்ணணும்னா நீங்க லிஸ்ட் இட்டரேட்டர் யூஸ் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க எந்த மாதிரியான இட்டரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல வந்து இதை ஃபுல்லா வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.